This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். நம்ம காப்பிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்தல் அப்படிங்கிற 3வது டாபிக் பார்த்துட்ருக்குறோம். அதில் பன்மடங்காக்குதலை பற்றிய ஒரு பாடம் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண் கூட செய்யப்படாத ஒரு இயந்திர ரம்பத்தை கொண்டு ஒரு மரத்தை வெட்டி சாய்க்க முயற்சிப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அத்துறவி அடிபட்டு முழுவதுமாக தளர்ந்து போனது போல காட்சியளித்ததில் வியப்பேதுமில்லை. இக்கதை நமக்கு ஒரு கருத்தை தெளிவாக விளக்குகின்றது. பன்மடங்காக்குதல் என்பது ஒரு அற்புதமான கருவிதான். ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது பயனளிக்கும். நேரத்தையும் முயற்சியையும் பன்மடங்கு ஆக்குவதில் இயந்திர ரம்பம் ஒரு மிகப்பெரிய கருவி என்பது வெளிப்படையாக தெரியும் உண்மை. நீங்கள் எப்பொழுதேனும் கை ரம்பம் ஒன்றை கொண்டு ஒரு மரத்தின் கிளையை வெட்ட முயற்சித்திருந்தால் நான் என்ன கூற வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த துறவியின் கைகளில் பன்மடங்காக்குதலுக்கான சக்தி வாய்ந்த கருவி ஒன்று இருந்தது. அவருக்கு அதை எப்படி உபயோகிப்பது என்றுதான் தெரியவில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர் தோற்றது திறமையின்மை அல்லது முயற்சியின்மையின் விளைவால் அல்ல. அவர் தோற்றது போதிய அறிவு இல்லாததன் விளைவால்தான். இது சராசரி மனிதனுக்கும் பொருந்தும். பன்மடங்காக்குதலின் சக்தியின் மூலம் நாம் நம்முடைய இலக்குகளை குறுகிய காலத்தில் குறைவான முயற்சி கொண்டு அடைந்து விடலாம். அதன் விளைவாக நம்மால் ஒரு மாதத்திற்கான மரத்தை ஒரு நாளைக்குள் வெட்ட முடியும். ஆனால் பன்மடங்காக்குதலின் முழு பயனையும் அனுபவிப்பதற்கு அதன் இருத்தலை பற்றிய அறிவு நமக்கு அவசியம். இல்லை என்றால் நாம் அத்துறவியைப் போல ஆகிவிடுவோம். நம்முடைய நேரத்தையும் முயற்சிகளையும் பன்மடங்காக்குவதன் மூலம் புத்திசாலித்தனமாக உழைப்பதற்கு பதிலாக பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்து கடினமாக உழைப்பதன் மூலம் நாம் முன்னேறுவதற்கு முயற்சிப்போம். ஏராளமான மக்கள் பன்மடங்காக்குதல் திட்டத்தை விடுத்து நேர்கோட்டு திட்டத்தை காப்பி அடிப்பதால் தான் ஒரு சராசரி மனிதர் தனது 65 வயதில் ஒன்று மரணத்தை சந்திக்கின்றார், அல்லது பணத்தை எல்லாம் இழந்துவிட்டு நொடிந்து போகின்றார், அல்லது அரசாங்கம், குடும்பம், தேவாலயம் என்று ஏதாவது ஒன்றை சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார். தெளிந்த அறிவே முதல் படி. அதாவது சரியான பன்மடங்காக்கும் முறையை சரியான சூழ்நிலையில் காப்பியடிப்பதன் மூலம் நம்மால் மலைகளை தகர்த்தெறிய முடியும், லட்சங்களை உருவாக்க முடியும். கேள்வி இதுதான்: நீங்கள் எந்த வகையான செல்வத்தை உருவாக்கும் முறையை காப்பியடிக்க விரும்புகிறீர்கள்? செல்வத்தை உருவாக்குவதற்காக நேர்கோட்டு முறையை தொடர்ந்து பின்பற்றி சிறு தொகைக்காக பெரும் முயற்சிகளை கொடுத்து அந்த வயதான துறவியைப் போல ஆக விரும்புகிறீர்களா? அல்லது அந்த இளம் விற்பனையாளரைப் போல பன்மடங்காக்குதல் என்னும் அந்த இயந்திர ரம்பத்தை இயக்க கற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா? இதைத்தான் நீங்கள் அடுத்த அத்தியாயத்தில் கற்றுக்கொள்ளவிருக்கிறீர்கள். நம்முடைய நேரத்தையும் முயற்சிகளையும் பன்மடங்காக்கி பணத்திற்கான நேரத்தை வர்த்தகம் செய்யும் தலையிலிருந்து என்றென்றும் விடுபடுவதற்கான நிரூபிக்கப்பட்டுள்ள வழிகளை கற்றுக்கொண்டு நமக்கு உரிமையான பொருளாதார சுதந்திரத்தை கைப்பற்றுவதுதான் அது. எனவே நண்பர்களே, அடுத்த டாபிக் 4வது டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தூண்டப்பட்ட வளர்ச்சி தேவை, புத்திசாலித்தனம், கடின உழைப்பல்ல அப்படிங்கிற டாபிக் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடரும்.